கனகா சொல்றாங்க, சாரிம்மா தூங்கிட்டேன். ஐ ஹஸ்பண்ட் எப்ப வந்த? மனோஜ் சொல்றாரு, இப்பதான். சாரி நான் தூங்கிட்டேன், இனிமே எனக்கு ஜாலி தான். மனோஜ் சொல்றாரு, ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே. கனகாவோட அம்மா சொல்றாங்க, பாத்தீங்களா மாப்ள, உங்களை பார்த்தாலே அவ சந்தோஷமாயிடுறா. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரியுது. நீங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா அவ முழுசா குணமாயிருவா. அம்மா நான் ஹஸ்பண்ட் கூட வெளியே போவா? ஒரு ஓ ஹஸ்பண்ட் கனகா, நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். ஹஸ்பண்ட் எனக்கு போர் அடிக்குது, பார்க்குக்கு போலாமா, அங்க சீசாலாம் விளையாடலாம். மனோஜ் சொல்றாரு, அது நான் மாப்பிள்ள அவ ஆசைப்பட்டு கேக்குறா. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மனோஜ் சொல்றாரு, சரி கனகா, பார்க்குக்கு தானே போலாம். கனகாவ பார்க்குக்கு கூட்டிட்டு போறாரு மனோஜ். கனகா போஸ் கொடுக்கறாங்க, அத போட்டோ எடுக்கிறாரு அவர் மொபைல்ல. பார்வதியும் சிவனும் யூடியூபுக்காண்டி பார்க்குக்கு வந்திருக்காங்க, ஷூட் பண்றாங்க. மனோஜ் பார்வதிய பார்த்த உடனே பதுங்குறாரு. மனோஜ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இவங்க மாத்திரம் நான் கனகாவோட இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான், அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்களே, வா அந்த சைடு போயிடலாம் வா. கனகா மனோஜ விட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. மனோஜ் கனகா பின்னாடியே போறாரு. அவர் கைய பிடிச்சிடுறாரு. திருப்பியும் ஒளிஞ்சுக்கிறாரு பார்வதிய பார்த்த உடனே. பார்வதியும் சிவனும் நல்ல லொகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்ல. பார்வதி ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சிவன் ஷூட் பண்றாரு. மரத்துக்கு பின்னாடி மனோஜும் கனகாவும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதிய பார்த்துட்டு மனோஜ் தலையில கைய வைக்கிறாரு. நாளை சந்திப்போம்.